இன்னைக்கு மே 4, 2026 நம்ம ஆழமான அலசத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ மேற்கு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு கடும் வறட்சியும் மத்திய கிழக்குல நடக்கிற சண்டையும் எப்படி உங்க வீட்டு வாடகையையும் மளிகை பில்லையும் ஏத்துதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா உலக அரசியலுங்கிறது ஏதோ டிவில பாக்குற நியூஸ் மட்டும் கிடையாது. அது நேரா உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி உறிஞ்சுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இன்னைக்கு ஆஸ்திரேலியா செய்திகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. அதாவது உலகத்துல நடக்கிற குழப்பங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்க ஆஸ்திரேலியா தன்னை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டைய கட்ட முயற்சி பண்றாங்க. நிச்சயமா அந்த பாதுகாப்பு கோட்டை இப்போ ரொம்பவே அவசியமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு வந்த ஜப்பான் ஒப்பந்தத்தை பத்தி பேசலாம். ஆமாமா, ஜப்பான் பிரதமர் சானே டகாயிச்சிக்கும் நம்ம ஆஸ்திரேலியா பிரதமருக்கும் இடையில எரிசக்தி அப்புறம் முக்கிய கனிமங்கள் சம்பந்தமா ஒரு பெரிய ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க. இது வெறும் ஒரு பிசினஸ் டீல் கிடையாது. ஆஸ்திரேலியா தன்னோட மண்ணுல இருக்கிற கனிமங்களை ஜப்பானுக்கு கொடுத்து அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து ஒரு பூகோள பாதுகாப்பு கவசத்தை வாங்குது. ஓ, அப்போ இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில நம்ம வர்த்தக கப்பல்களை பாதுகாக்கிற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அதுவும் இதோட சேர்ந்தது தானா? எக்ஸாக்ட்லி. ஹார்முஸ் ஜலசந்தியில நம்ம சரக்கு கப்பல்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா சேரணுங்கிற ஏற்பாடு தான் அது. நம்ம சப்ளை செயினை காப்பாத்த தீவிரமா இறங்கிட்டாங்க. புரியுது. ஆனா இப்போ சீனா மேல இருந்த சார்பை குறைச்சிட்டு இப்படியே முழுசா ஜப்பான் மேலேயோ இல்ல வேற நாடுகள் மேலேயோ சார்ந்திருக்கிறது இன்னொரு புது சிக்கலை உருமாக்காகா? அது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா இது முட்டைகள் எல்லாத்தையும் ஒரே கூடையில வைக்காம பிரிச்சு வைக்கிற ஒரு உத்தி. எல்லாத்தையும் நம்மளே பண்ண முடியாது. உண்மைதான். அது மட்டும் இல்லாம இந்த உலகளாவிய அழுத்தங்களால தான் அடுத்த வார பட்ஜெட்ல பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ எரிபொருள் மீதான வரிச்சலுகையை நீட்டிக்காததுக்கு இதுதான் காரணமா? ஆமா, கண்டிப்பா. நம்ம வெளியில எப்படி கோட்டையை கட்டும் போதே உள்ளூர்ல நிலைமை கொஞ்சம் கைமீறி போயிட்டு இருக்கு. அதான் நானும் பாக்குறேன். வெளியில சப்ளை செயினை சதி பண்ணாலும் இயற்கை இங்க நமக்கு வேறொரு ஆப்பு வைக்குது. மேற்கு ஆஸ்திரேலியாவுல நடக்கிற கடும் வறட்சி நம்ம எல்லாரையும் பாதிக்க போகுது இல்லையா? ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியா உலகத்துக்கே தானியங்களை ஏற்றுமதி செய்யற ஒரு முக்கிய இடம். அங்க வறட்சி வந்தா உலக மார்க்கெட்ல தானியங்களுக்கு பெரிய தட்டுப்பாடு வரும். அப்போ சப்ளை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாயிடும். கரெக்ட். அதனாலதான் நீங்க வீட்டுக்கு வாங்குற பிரெட், கோதுமை எல்லாம் ஏறிடும். பிரச்சனை என்னவோ உலக மார்க்கெட்ல நடக்கும். ஆனா அடி வாங்குறது நம்ம பர்ஸ் தான். சாப்பாட்டு விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்குற வீட்டுக்கும் பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கே. வீட்டு வாடகை நெருக்கடியை தீர்க்க நெகட்டிவ் கியரிங் வரியில அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. ஆமா, ஆனா இதுக்கு எதிர்க்கட்சிகள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ நெகட்டிவ் கியரிங் மூலியமா வீட்டை முதலீடா வாங்கினவங்க அதுல வர நஷ்டத்தை தங்களோட வருமான வரியில கழிச்சுக்கலாம். ஆமா, அப்போ அரசாங்கம் இதை மாத்துனாங்கன்னா வரிச்சலுகை கிடைக்காதுன்னு முதலீட்டாளர்கள் அந்த வீடுகளை விற்க ஆரம்பிப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. இதனால மார்க்கெட்ல வீடுகள் அதிகமாகும். புதுசா வீடு வாங்குறவங்களுக்கு வசதியா இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வாடகைக்கு விடுற வீடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் சொல்றாங்க. ஓ, அப்போ இருக்கிற வாடகை இன்னும் அதிகமாகலான்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, அப்படிதானே? இது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இருக்கு. கண்டிப்பா. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி மக்களை ரொம்பவே அழுத்த ஆரம்பிக்கும் போது அதோட விளைவு சமூக பதற்றமா மாறும். ஆமா, அது நினைச்சாலே பயமா இருக்கு. கடந்த டிசம்பர்ல பாண்டா பீச்ல 15 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான ராயல் கமிஷன் விசாரணை இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அங்க முன்வைக்கப்படுற மத வெறுப்புணர்வுகள் அப்புறம் சமூக பாதுகாப்பு சம்பந்தமான சாட்சியங்களை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு சமூகமா நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்க போறோம்னு தீவிரமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. உண்மைதான். இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பிசிக்கலான பாதுகாப்பை மட்டும் உறுதி பண்ணல, புதுசா பல எல்லைகளை வகுக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ சுரங்கங்கள் அமைக்கணும்னா பழங்குடியின மக்கள் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை கேட்கணும்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் மூலமா இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு குறைந்தபட்ச வயது வரம்பையும் கொண்டு வராங்க. ஆமா, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களையே தொழில்நுட்ப ரீதியா வயதை சரிபார்த்து தான் உள்ள விடணும்னு சட்டம் சொல்றாங்க. இது ஒரு பெரிய டிஜிட்டல் எல்லை. இதோட சேர்த்து 2030க்குள்ள பயணிகளோட எண்ணிக்கையை டபுள் ஆக்குற நோக்கத்துல மெல்போர்ன் விமான நிலைய விரிவாக்க பணிகளும் நடக்குது. இது எல்லாமே நம்ம சமுதாயத்தோட புது கட்டுப்பாடுகள். அப்போ சாப்பாடு, வீடு, இன்டர்நெட்னு எல்லாத்துலயும் அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளும் உலகளாவிய அதிர்வுகளும் நம்மள சுத்தி ஒரு வள மாதிரி பின்னிருக்கு.
ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா லிங்க் ஆயிருக்கு. நம்ம வெளிய நடக்கிறத மட்டும் பார்க்க முடியாது. கரெக்ட். இத கேட்டுட்டு இருக்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகளாவிய தாக்கங்களும் அரசாங்க கட்டுப்பாடுகளும் இவ்வளவு தீவிரமா இருக்கிறப்போ, அடுத்த 10 ஆண்டுகள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாவது முழுமையான சுதந்திரத்தோட இயங்குமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நம்ம உருவாக்குற இந்த புது பாதுகாப்பு எல்லைகளுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை நிரந்தரமா சிக்கிடுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமா, இதுக்கு விடைய உங்க சிந்தனைக்கே விட்டுடுறோம். அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.